புதுசாக வாங்கியிருக்கிற ஓடிஜியில் நிறைய கேக்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றா. அன்னைக்கு வந்து ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பனானா கேக் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் நார்மலாக செஞ்ச கேக் வந்து நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா சொதப்பலாயிருது. குக்கரில் செய்யும்போது எனக்கு ஈஸியாக வருது. பட் இந்த ஓடிஜி வாங்கினதுலேருந்து அதில் போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய சொதப்பலாகுது. நான் எப்போவுமே போடுற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக தான் போட்டுட்ருக்கேன். எல்லாமே கரெக்டாக தான் வரும். அந்த மிக்சிங் எல்லாமே பேட்ரு இதெல்லாமே கரெக்டாக வருது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அந்த ஓடிஜியில் வந்து நான் வைக்கிற அந்த டெம்பரேச்சர், டைமர் அண்ட் மோட் இதில் தான் ஏதோ சம்திங் சொதப்பலாகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்கிங் டைம் அண்ட் டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ எனதில் வந்து என்னங்கிறது எக்ஸாக்டாக எனக்கு கண்டுபிடிக்க முடியல. கேட்டுமே வந்து கொஞ்சம் சொதப்பலாகுது. ப்ரீ ஹீட்லாம் பண்ணி கரெக்டாக தான் வச்சேன். பட் ஃபஸ்ட்டு டைம் வச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சேன். அது வந்து மேலே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வேகவே இல்லை, அப்படியே மாவாக இருந்தது. இதே மாதிரி ஒரு 3 தடவை 10 நிமிஷம் வச்சு எடுத்து கடைசியாக உள்ளே வந்து வெந்துருச்சு. ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீஞ்சு போச்சு. இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனையே. அடியிலையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கருகிடுச்சு. ஆனால் மேலே வந்து ரொம்பவே கருகிடுச்சு. நடுவில் வேகாமல் மேலே வெந்ததை வச்சு நம்ம எப்படி சாப்பிட முடியும்? சரி, மேலே கருகுனாலும் பரவாயில்ல, உள்ளே வெந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு விட்டது. நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் அதில் நிறைய நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பேக்கிங் செஞ்சுட்டு இருக்கேன்.